ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன டெத் கேம் என்ற ஒரு சாவு கடவுளுக்கும் நம்ம ஹீரோக்கும் நடக்கிற போராட்டமான ஒரு ஃபேண்டசி ட்ராமா தான். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு வெளியே போய் சேரும். ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோ கதறி கதறி அழுகுறாரு. நம்ம ஹீரோ கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு. என்னையே இப்படி பாடா படுத்துறேன், விட்டுட்டு நான் எங்கே இருக்கேன், இது ஃபஸ்ட்டு என்ன இடம்னு சொல்ல உள்ளேருந்து ஒரு லேடி வராங்க. யாரா இது அப்படின்னு பார்த்தா ஒரு லேடி, நீ என்னைய அவமானப்படுத்திட்ட, ஸோ அதுக்கு உனக்கு தேவைதான், நான் இதெல்லாம் ரொம்ப கம்மியான தண்டனையை கொடுக்குறேன்னு சொல்ல என்னை விட்டுடுங்க, என்னையே இப்படி படுத்துறீங்க, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், வாழும் போதும் நரகத்தில் வாழ்ந்தேன், இப்போயும் நீ வந்து சாவடிக்கிறீங்களேன்னு சொல்ல, ஓகே தம்பி உனக்கான நேரம் வந்துச்சுன்னு சொல்லி டப்புன்னு கண் எடுத்து நீட்டிடுவாங்க. நம்ம ஹீரோக்கு அள்ளு விட்டுருது. ஐயோ ஆன்சப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்க, இல்லை உன் கதையை முடிச்சு விட்டுறேன்னு சொல்லிட்டு சுட்டுறாங்க. என்னடா தொடக்கத்தையும் நம்ம ஹீரோட கதையை முடிச்சு விட்டீங்கன்னு பார்த்தா திடீர்னு கண்ணை திறக்கிறாரு. இப்போ நான் எதனால் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாள் அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து நல்ல ஒரு கம்பெனியில் எனக்கு வந்து இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணாங்க. நான் அந்த இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்தேன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பாஸ் அதை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை ஜாலியாக அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டே அவர் இன்டர்வியூ போவாரா. அப்போ அவருக்கு முன்னாடி ஒரு ஆள் ஓடி வந்து சூசைட் பண்ணிப்பான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அள்ளு விட்டுட்டு அவருக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுவார். அவ்வளோதான், மொத்தமாக சொதப்பிடுறாரு. ஸோ அதனால் அந்த கம்பெனியில் அவரால் செலக்ட் ஆக முடியல. அப்போ நம்ம ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ், அப்போ எனக்கு தெரியாத ஒரு விஷயம், அதுக்கப்புறம் எனக்கு 7 வருஷத்துக்கு வேலையே கிடைக்காதுன்றது எனக்கு தெரியாமல் போச்சு. அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நம்ம ஹீரோ எந்த ஒரு இன்டர்வியூலுமே செலக்ட் ஆகிருக்க மாட்டார். அவருக்கு நிறைய கடன் இருக்குது, அவங்க அம்மாவை பார்த்துக்கணும். ஸோ அதனால் நிறைய பார்ட் டைம் வேலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனிக்குமே அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஒரு நாள் எப்படியும் அந்த கம்பெனியில் நான் ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகி போயிட்டேன். அந்த மேனேஜர் கூட அந்த ஓனர் கூட என்னை வந்து நல்லா பேசினார். என்ன தம்பி ஃபுல்லாக பார்ட் டைமாக இருக்குது, ஆனால் நீங்கள் பார்ட் டைம் எதனால் பண்ணியிருக்கீங்கன்றது உங்களோட கன்சிஸ்டன்சியை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே மானியத்திலேன்னு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு அப்பா ஓனரே இப்படி பேசுறதை பார்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை கிடச்சிடும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்காரு. அப்படியே அந்த ஹாப்பினஸோட வெளியே வந்து ஒரு ஃபோன் கால் வருது. மச்சான், நீ ஒரு சீட்டு கம்பெனியில் உன்னோட காசெல்லாம் கொடுத்தல, அவன் பணத்தை சுட்டிட்டு ஓடிட்டான்டான்னு சொல்ல, அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு இடியே வந்துடுது. உடனே அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கதவை உடைக்கிறாரு. டேய் கதவை தரடா, என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான், கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு. இப்போ அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னா அவங்களுமே கை விரிச்சிடுறாங்க. இங்கே பாருங்க தம்பி, இதை வந்து இப்போ நான் விசாரிச்சாலுமே இது பல வருஷம் இழுத்துரும், அப்போ கூட உங்கள் காசு வருமா தெரியாதுன்னு சொல்ல இவர் அங்கே போய் சண்டை போடுறாரு. அது எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம், என்னோட காசு எனக்கு வேணும்னு. சரி ஓகே, கேர்ள் ஃப்ரெண்டையாச்சும் பார்க்க போகலான்னு பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்டை ஒரு பையன் வந்து ட்ராப் பண்ணிட்டு பொக்கே கொடுத்துட்டு போவான். இதை நம்ம ஹீரோ பார்த்துருவாரு. அவ்வளோதான், மனசு உடஞ்சு போயிடுறாரு. டப்புன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு என்ன புது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு பேசி விட்டுறாரு. இங்கே நீ என்ன பேசுகிற, எனக்கு எதுவுமே புரியலன்னு அவங்களுமே சொல்ல வராங்க. பட் இவர் டப்புன்னு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே நீ என் கூட இருந்து கஷ்டப்பட தேவையில்லை, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களா, உனக்கு இந்த மாதம் சம்பளம் வரலன்னு தெரியும், அந்த காசை வச்சுக்கோன்னு சொல்ல நம்ம ஹீரோ, தெரியுதா இந்த விஷயத்த என்னோட நிலைமை என்னன்னு உனக்கு புரியுதா, நான் உன்கிட்ட காசை வாங்கி நான் எத்தனை நாளைக்கு வாழ்றது, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்க முடியாது, உன்னை என்ன சந்தோஷமாக வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காசை ரிட்டர்ன் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ வீட்டுக்கு அழுதுகிட்டே போனால் இதுக்கு மேலே ஒரு ஆளோட நிலைமை மோசமாக முடியாதுடா. ஓனர் என்ன பண்ணியிருக்கானா, பொருளை காலி பண்ணி வீட்டு வெளியே போட்டு வச்சிருக்கான். நீ வந்து இன்னும் ரெண்ட் பே பண்ணலப்பா, ஸோ நாளைக்கே வந்து புது டெனன்ட் வராங்க, நீங்கள் இங்கேருந்து காலி பண்ணுங்கன்னு சொல்ல மழை வர அந்த சைடு அடித்து ஊற்றுது. இப்போ இவர் என்ன பண்ணே தெரியல, அவரோட கம்ப்யூட்டர் லேப்டாப் எலக்ட்ரானிக்ஸை மட்டும் ஒரு ஓரமாக ஒரு இடத்துல மழை தண்ணி படாத இடத்துல வச்சுட்டு இப்போ அப்படியே இடிஞ்சு போயிடுறாரு. என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு ரொம்பவே இதுவாயிடுது. அதுவும் இல்லாமல் அந்த இன்டர்வியூவில் மானே தெரியுன்னு பேசினால அந்த இன்டர்வியூவுமே நீங்கள் செலக்ட் ஆகலன்னு மெசேஜ் வர, இதுக்கு மேலே நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு 1% சான்ஸ் கூட இல்லை, இந்த நிலைமை நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியில் போயிட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாரு. அந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு, இதுக்கு மேலே வாழும் போதே நான் வந்து நரகத்தை அனுபவிச்சிட்டேன், சாவுலாம் எனக்கு ஒரு வலியுமே தராது, ஆல்ரெடி நான் அந்த வலியை அனுபவிச்சிட்டேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கீழே குதிச்சிடறாரு. கரெக்டாக அவங்களோட அம்மா அந்த டைமில் கால் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்குறாரா, நம்ம என்ன செத்துட்டோமா, இப்போ என்ன லக்ஸூரியான ஒரு இடத்துல நான் இருக்கேன், எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவர் வேற ஒருத்தர் உடம்புல இருக்காரு. என்னடா இது, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்ல பக்கத்தில் ஒரு லேடி இருக்காங்க. இந்த லெட்டர் தானே நீ எழுதுன, என்ன அது என்ன எழுதியிருக்க, சாவெல்லாம் எனக்கு ஒரு வலியுமே தராது. பரவாயில்லையே தம்பி, நல்லா தான் எழுதியிருக்க லைன்ஸ் எல்லாம், சாவோட வலி உனக்கு என்னன்னு தெரியுமா,
அது உனக்கு அனுபவிக்காததுனால உன் வாய்க்கு வந்தபடி என்ன வேணா எழுதுவேன். நீ என்னை ப்ரொவோக் பண்ணிட்ட ரொம்ப. நீங்க யாரு ஃபர்ஸ்ட்டு? நான் இப்ப எங்க இருக்கேன்? நான் எந்த இடத்துல இருக்கேன்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போட, இப்ப டப்புன்னு அந்த லேடி, "நீ எங்க இருக்கியா? சொல்லட்டா?" அப்படின்னு. இதுக்கப்புறம் நீ 12 வாட்டி செத்து பொழைப்ப. 12 வாட்டியுமே சாவு எவ்ளோ வலி தரும்ன்றத நீ அனுபவிப்ப. அது மட்டும் இல்லாம, அந்த 12 வாட்டியுமே நீ வந்து தப்பிக்க எப்படியாச்சும் எப்படியாச்சும் ஒரு ஹிண்ட்ட கண்டுபிடிச்சு, நீ தப்பிக்கணும்னு நெனச்சா தப்பிக்கலாம். அது உன் கையில இருக்கு. இதுதான் உனக்கான தண்டனை. என்ன நீ ரொம்ப அவமானப்படுத்திட்ட. புரியுதா? 12 வாட்டி நீ செத்து பொழைக்க போற. ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது? இப்ப நம்ம எங்க இருக்கோம்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. எங்க இருக்கியா? உனக்கு வந்து மரணத்தோட வலி என்னன்னு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கழுத்து பிடிச்சு நிப்பாட்டிடுறாங்க. சரி ஓகே. இப்ப நீ வந்து அத தெரிஞ்சுப்பன்னு சொல்லிட்டு, டமால்னு ஏதோ ஒரு இடத்துல கீழ போட்டுருவாங்க. அந்த இடத்துலயா? ஒரு பேய் மாரி ரொம்ப கொடூரமான மிருகங்களா இருக்கு. இப்ப உனக்கு தெரியும்டான்னு சொல்லிட்டு அந்த மிருகங்கள நம்ம ஹீரோ அப்படியே முச்சிடுதுங்க. எல்லாமே கடிச்சு தின்ன பாக்குதுங்க. நம்ம ஹீரோ இப்ப அலறிட்டே அப்படியே ஏஞ்சுக்கிறாரு. ஏஞ்சு பார்த்தா அந்த ஃப்ளைட்ல இருக்காரு. அந்த ஃப்ளைட்ல இருக்கும்போது, "இங்க பாரு, 12 வாட்டி. இது உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே? நீ வந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு நெனச்சினா தப்பிக்கலாம். அது உன் கையில இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லா கண்டிஷன்ஸுமே சொல்லிடுறாங்க. இந்த மாரி 12 டைம்ஸ் செத்து பொழைப்ப. அது உன் கையில இருக்கு. இஃப் சப்போஸ் நீ வந்து தப்பிச்சிட்டன்னு வச்சுக்கோ, அந்த உடம்புலயே நீ வந்து வாழலாம் அப்படின்ற மாரி இவங்க ஹிண்ட்டுமே குடுக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கதறாரு. "வாழும்போதே நான் நரகத்த அனுபவிச்சுட்டு இருந்தேன். இப்பயுமான்னு?" சொல்ல, அது எப்படி மனுஷனுங்கலாம் வாழும்போது நரகத்த அனுபவிச்சேன்னு சொல்லிட்டு, ஆனா அத பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்துடுறீங்கல்ல, உண்மையான நரகத்துல ஒரு நிமிஷம் கூட உங்களால இருக்க முடியாது. பார்க்குறியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, இவருக்கு அள்ளு விட்டுடுது. "எம்மா தாயே! நீ ஒண்ணுத்தையும் காட்ட வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு, டப்புன்னு அவங்க என்ன பண்றாங்களா, அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப நம்பளோட ஹீரோ என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க எல்லா ரூல்ஸுமே சொல்லிடுறாங்க. 12 டைம்ஸ் நீ வந்து நல்லபடியா தப்பிக்கணும். அது உன் கையில இருக்கு. அது எப்படி ஹிண்ட் கண்டுபிடிப்பியோ அதெல்லாம் தெரியாது. ஆனா, நீ 12 டைமே இறந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறமா நீ நரகத்துக்கு தான் போவ. ஸோ உன் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு போக, இப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த ஃப்ளைட் வேற கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிக்குது. பயந்துர்றாரு நம்ம மனுஷன். எடுத்து ஒரு ஹேர் பேக் மாதிரி இருக்கும். அத எடுத்து போட்டுக்கிறாரு. நம்ம யாரு ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்குள்ள போய் பார்த்தா, நெறைய அப்படியே பணக்கார பொருள்லாம் இருக்கு. என்னடா இது இவ்ளோ காஸ்ட்லியான பொருள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே, அந்த இடத்துக்கு ஒரு டைமண்ட் மாரி வருது. என்னடா இது டைமண்ட் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோக்குள்ள போயிட்டு, இப்ப அப்படியே அந்த ஆள் நம்ம ஹீரோ உடம்புல இருக்காரு பார்த்தீங்களா? அந்த ஆள் யாருன்றத காட்டுறாங்க. நான் தான் இந்த கம்பெனியோட செகண்ட் வாரிசு. என்னோட லைஃப் ஃபுல்லா என் அண்ணன் கூட போட்டி போட்டே எனக்கு சரியா போயிடுச்சு. என் அண்ணன் ஆனா எங்க அப்பா என்ன தான் ரொம்ப நம்புவாரு. என் அண்ணன அவரு மதிக்கவே மாட்டாரு. என் மேல வச்சிருந்த நம்பிக்கையில அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, கம்பெனி மொத்தத்தையுமே என்ன ஹேண்டில் பண்ண சொல்ட்டாரு. ஸோ அடுத்த சிஇஓவா நான் ஆயிட்டேன். இது எந்த கம்பெனினா, நம்ப ஹீரோ எந்த கம்பெனில வந்து வேலை பண்ணணும்னு ஆசைப்பட்டாரோ, அந்த கம்பெனி. அந்த என் அண்ணன் அவ்ளோ பெருசாலாம் ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான். ஆனா எங்க அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை. நான் அந்த அளவுக்கு உழைச்சேன்னு சொல்ல, நம்ப ஹீரோக்கா, அட கடவுளே! இத்தன வருஷமா நம்ம எந்த கம்பெனில வேலை பண்ணணும்னு நெனச்சோனோ, அந்த கம்பெனியோட ஓனரா நான் இப்ப. எப்படியாச்சும் இந்த வாட்டி நான் உயிர் பொழச்சிடணும்டா. எப்படியாச்சும் நான் உயிர் பொழச்சிட்டேன்னா, இந்த உடம்புலயே நான் லாஸ்ட் வரைக்கும் வாழ்ந்துருவேன். அப்புறம் என் வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருக்கும். எப்படியாச்சும் நான் உயிர் பொழச்சிடணும்னு சொல்லி சந்தோஷமா அப்படியே அவர் யோசிச்சுனே இருக்காரு. வில்லத்தனமா யோசிக்கிறாரு. எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சிடணும்டா இந்த இடத்துல இருந்துன்னு. கரெக்ட்டா அந்த ஃப்ளைட்டோட ஒரு சைடு வந்து வெடிஞ்சிருமா. வெளிய நம்ம ஹீரோக்கு அள்ளு விட்டுடுது. ஐயோ! பத்திக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவர் என்ன பண்ணுவாரா, டப்பு டப்புன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ காப்பாத்திக்க முடியுமோ சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கிறாரு. அங்க இருக்கிற ஒரு இடமே வெடிஞ்சிருது. இப்ப மொத்தமா அந்த ஃப்ளைட் வெடிஞ்சிட, அவ்வளோதான். நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் சான்ஸ் முடிஞ்சு போச்சு. கதறிட்டே இப்ப ஏஞ்சுக்கிறாரு. ஏஞ்சு இப்ப நான் எங்க இருக்கேன்? இது எந்த இடம்? அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா? இப்ப நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவரு சாகும்போது என்ன வலி இருந்துச்சோ, அந்த வலி ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் அவர் உடம்புல இருக்கும். அந்த இடமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒரு கிளாக் வேற இருக்கு. என்னது இது 12ன்னு எழுதியிருக்கு. இப்ப 12லேருந்து 11 ஆயிடுச்சு. இதுவா உன்னோட கவுண்ட் டவுன் தம்பி. நீ வந்து 11 டைம் இதுக்கப்புறம் நீ செத்து பொழைக்கணும். உன்னோட சான்ஸ் இன்னும் 11 வாட்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெத் காட் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. எப்படி இருந்துச்சு? உன் மரணத்தோட வலி எப்படி இருந்துச்சு? அப்படின்னு கேட்க, இப்பவுமே நம்ம ஹீரோ வந்து "விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலடா" அப்படின்னு சொல்லிட்டு, அதுவா நான் வாழ்ந்தத விட ஒண்ணும் கொடூரமாலாம் இல்ல. நான் வாழ்ந்தது தான் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அடடே! இப்ப கூட நீ திருந்த மாட்ற பாத்தியா? சரி ஓகேப்பா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னும் 11 வாட்டி நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனா, அப்ப நீ தெளிஞ்சிருவ அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, இங்க பாருங்க. நான் சாகுற டைம்ல ஒரு இடத்துல போய் விட்டீங்கன்னா, என்னால எப்படி தப்பிக்க முடியும்னா, அது நீ தான் தம்பி தப்பிக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. நான் தான் சொன்னேன்ல,
ஒரு வாட்டியும் நீ கொடூரமான மரணத்தை அனுபவிப்ப. ஏன் இப்படி என்ன படுத்துறீங்க? என்னை விட்டுருங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன எவ்ளோ வாழ்க்கையில எவ்ளோ கஷ்டத்த அனுபவிச்சேன் தெரியுமா? உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்ல, நீ என்னைய வந்து சும்மா நீ உன் வாய வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும். ஆனா நீ ரொம்ப ப்ரொவோக் பண்ணிட்ட. ஸோ அதனால வந்து நீ அத அனுபவிச்சு தான் ஆகணும். உனக்கு அந்த வலி என்னன்னு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்ல, இப்ப இவருமே சொல்றாரு, சரி ஓகே. இதுக்கப்புறம் எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு கொஞ்சம் வாழ்றா மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுங்க. நான் அப்பயாச்சும் தப்பிக்க பார்க்குறேன்னு சொல்ல, அதெல்லாம் தெரியாதுப்பா. சரி ஓகே. நீ நரகத்த பார்க்கணும்னு ஆசைப்பட்டல்ல. தோ தான் இருக்கு நரகத்தோட டோரு. ஒரு ரைடு போயிட்டு வருவோமா நரகத்துக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு அள்ளு விட்டுடுது. இல்ல வேணாம் வேணான்றாரு. இல்ல பரவால்ல தம்பி. கொஞ்ச நேரம் தான். நீ சொன்னல வாழும்போதே நரகத்த அனுபவிச்சேன்னு. உண்மையான நரகம் எப்படி இருக்குன்னு ஃபியூ செகண்ட்ஸ் நீ சர்ருன்னு போயிட்டு பார்த்துட்டு வந்துரு. அப்போ உனக்கு தெரியும் எது உண்மையான நரகம்னு அப்படின்னு சொல்ல இவரு சொல்றாரு, இங்க பாருங்க நீங்க போங்க அடிக்கிறீங்க. அதெல்லாம் முடியாது. நீங்க வந்து எனக்கு கொஞ்சமாச்சு தப்பிக்கிற மாரி ஒரு இடத்துல போய் நிக்கணும். ஒரு ஃப்ளைட் வெடிக்கிற இன்சிடென்ட்ல போய் விட்டுட்டீங்கன்னா, நான் எப்படி தப்பிக்க முடியும்ன்னு சொல்ல, இப்ப இவங்க சொல்றாங்க, அது உன்னோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிப்பா நீ பேச்ச மாத்த வேணாம் வா. நம்ம வந்து நரகத்துக்கு ஒரு ரைடு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சர்ருன்னு நம்ம ஹீரோவ இழுத்துக்கிட்டு நரகத்துக்கு ஒரு ரைடு போயிட்டு வருவாங்களாம். அந்த இடமே ரொம்ப கொடூரமா இருக்கு. நம்ம ஹீரோ அத பார்த்து கதறாரு. கொஞ்சம் செகண்ட்ஸ் கூட அவரால அங்க இருக்க முடியல. என்னை தயவு செய்து கூட்டிட்டு போயிடுங்க இங்கேருந்து. இத நான் அனுபவிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு, இப்பதான் நம்ம ஹீரோ கதறி கதறி அழுவுறாரு. என்னை ஏன் இந்த மாரி படுத்துறீங்க? நான் வாழும்போதே கஷ்டத்த அனுபவிச்சேன். இப்ப கூட எனக்கு கஷ்டத்த அனுபவிக்க வைக்கிறீங்க. அது உன்னோட தலையெழுத்து. வேற ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சரி ஓகே செகண்ட் ரவுண்டுக்கு ரெடியா? அப்படின்னு சொல்லிட்டு, இப்பதான் நம்பளோட டெத் காட் அகைன் இங்க வந்திருப்பாங்க. என்னை விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கதறாரு இவரு. அதெல்லாம் விட முடியாது தம்பி. நீ வந்து இந்த 12 தடவையில இறந்துட்டேன்னு வச்சுக்கோ, நீ அந்த நரகத்துக்கு தான் போவ. எப்படியாச்சும் தப்பிக்க ட்ரை பண்ணுன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே அந்த கன் எடுத்துட்டு வந்து, ஓகேப்பா பேசுனதெல்லாம் போதும். டைம் ஆச்சு. வா வா. உன் செகண்ட் ரவுண்டுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப டப்புன்னு நம்ம ஹீரோ மண்டி போட்டுறாரு. என்ன மன்னிச்சிருங்க. தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. என்னை இந்த தண்டனையிலிருந்து எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்ல, அதெல்லாம் காப்பாத்த முடியாது. நான் ஒண்ணும் கடவுள் கிடையாது காப்பாத்த. நீ வந்து ஏதாச்சும் ஒரு டைம் தப்பிச்சிட்டீன்னா, உன்னை வந்து கடவுள் வந்து உனக்கு பிளெஸ் பண்ணுவாரு. அப்போ நீ வேணும்னா வந்து நீ நரகத்துக்கு போகாம தப்பிச்சிடலாம்ன்னு சொல்ல, என்ன சொல்றீங்க? நான் ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையில இப்ப நான் தப்பிச்சுட்டேன்னா, அதுக்கப்புறம் நான் செத்து போனேன்னா, நான் வந்து ஹெல்லுக்கு வரமாட்டேனா? இல்ல நீ வரமாட்ட. நீ வந்து ஹெவனுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே பேசுனதா போதும். இந்தாப்பா செகண்ட் ரோடுக்கு போயிட்டு வா. பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு சுட்டுர்றாங்க. இப்ப கீழ குதிக்கும்போதே ஒரு அந்த அட்வென்ச்சர்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஃப்ளைட்லேருந்து குதிக்கிறது. அந்த மாரி ஒரு ஆளோட உடம்புல இருக்காரு நம்ம ஹீரோ இப்ப. அவரு கால் விடுறது, "டேய் எங்கடா தூக்கி போட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே ஒருத்தன புடிச்சுக்கிறாரு. இப்ப அந்த டைமண்ட் வேற இப்ப அவனோட கதைய சொல்றாங்க. நான் ஒரு அட்வென்ச்சர்ஸான பிளேயர். நான் இந்த மாதிரி ஃப்ளைட்லேருந்து குதிக்கிறது, மலையிலேருந்து குதிக்கிறது, இதெல்லாம் நான் பண்ணிட்டே இருப்பேன். இப்ப நான் கின்னஸ் ரெக்கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் 8000 அடி உயரத்துலேருந்து குதிக்க போறேன். அதுவும் பேராஷூட் இல்லாம கரெக்ட்டா அந்த நெட்ல நான் வந்து லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இது மட்டும் நான் பண்ணி முடிச்சேன்னா, 2000 மில்லியன் எனக்கு கிடைக்கும். அந்த காசு கிடைச்சுச்சுன்னா நான் லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவனோட கதைய சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவனோட மெமரீஸ் எல்லாம் இங்க வந்த உடனே அவனுக்கு வந்து அந்த எபிலிட்டியும் சேர்ந்து வந்துரும். டைமண்ட் எப்ப நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள போதோ, அந்த உடம்புல இருக்க ஆளோட எபிலிட்டி, தைரியம் எல்லாமே வந்துரும். இப்ப நம்ம ஹீரோ தைரியமா ஃபர்ஸ்ட் அந்த நெட்ட கண்டுபிடிக்கணும்டா. நெட்ட கண்டுபிடிச்சு சேஃபா லேண்ட் ஆயிட்டு அந்த 20 மில்லியனை எடுத்துன்னு போனோம்டா அப்படின்னு சொல்லிட்டு, டமால்னு வேகமா வந்து நெட்டுக்கு பக்கத்துல விழுந்துருவாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. மண்டை சிதறி கொடூரமா அங்கேயே இறந்துடுறாரு. இதெல்லாம் வேற லைவ்ல பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு அப்படியே மூஞ்சே ஒரு மாரி ஆயிடுது. யார்றா இது பைத்தியக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சரியான ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அந்த கின்னஸ் ரெக்கார்ட் அந்த டீம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுமே ஷாக் ஆயிடுறாங்க. ஐய்யய்யோ! போயிட்டானா அநியாயமான்னு. இப்படி நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட் இங்க முடியுது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நிறைய பேர் இந்த வீடியோ பேசுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.